ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லஞ்ச் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மீன் ஆனமும், மீன் ஃப்ரையும் தான் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மீன் ஆனனாலே எனக்கு ஞாபகம் வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கூல் டேஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, ப்ராப்பராக நான் செஞ்ச டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மீன் ஆனன் தான். நானே போயிட்டு அப்போ வந்து சாட்டர்டே ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக ஃபிஷ்ஷு செய்வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. நானே போயிட்டு கடைக்கு போயி ரூ. 50க்கு மத்தி மீன் வாங்கி, நானே க்ளீன் பண்ணி எல்லாமே ப்ராப்பரா நானே செய்வேன். அதில வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஆனா, அது ஆவரேஜா தான் இருக்கும் ஒரு பக்கம். பட் இருந்தாலும் வந்துட்டு எல்லாமே ப்ராப்பரா ஃபுல்லா சாதம் வடிச்சு, நானே ஆன வச்சு, மீன் வறுத்து, அது குடுத்தா எல்லாரும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணி நல்லா இன்னும் நல்லா கத்துக்கலாம். நீங்க வந்து உங்க ஸ்கூல் டேஸ்ல என்ன ஃபஸ்ட்டு கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து மீனானம் எப்படி செய்றதுன்றது குயிக்கா ஒரு ரெசிபி மாரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, புளியும் வந்துட்டு தக்காளியும் கல்லுப்பு போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தனியா ஊத்தி, அ வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இத போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு வெங்காயம் போட்டு அதுவும் வந்து நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி போடுங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் வந்து அதிலேயே கொஞ்சம் கலந்த மிளகாத்தூள் போடுங்க. ஏன்னா, அது நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். குழம்பு நல்லா வந்துட்டு நல்லா ஒரு என்ன சொல்றது ரெட்டிஷ்ஷா இருக்கும்ல, அந்த மாரி இருக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா வந்துட்டு தக்காளி போடும்போதே வந்துட்டு போட்டுருங்க. போட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு இந்த புளி தண்ணி நல்லா மேஷ் பண்ணி நல்லா வடிகட்டி எடுத்த தண்ணிய வந்து ஊத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள் எல்லாமே கரெக்ட்டா இருக்கா, உப்பு எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு ஒரு 10-15 மினிட்ஸ் கொதிக்க விட்டு, அதுக்கப்புறம் மீன், மாங்காய்லாம் போட்டிங்கன்னா, அவ்வளோ டக்கரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீன் ஃப்ரையும் அதே மாரி தான். ரொம்ப மசாலாலாம் போடாம சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வறுத்துருந்தீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து கிரிஸ்பியாவும் இருக்கும். நல்லா உள்ள சாஃப்ட்டாவும் இருக்கும் ஃப்ளஷ்ஷு. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னோட சேனல் நேம் பர்வீன்ஸ் கேலரி. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு எதுனா சஜஷன் இருந்ததுன்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எதுனா நான் வந்துட்டு என்ன சொல்றது, எதுனா மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் கண்டிப்பா கரெக்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.